யார் யாருக்கெல்லாம் கேம் ஓப்பன் ஆகல மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் ரெட்டாட்ட போட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதை சொல்யூஷன் போடுறோம். ஸோ சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பிஸி ஆயிட்டு இருக்கேன். கேமை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ லைவ்ல ஹேக் போட்டு விளாடுறவங்க அதிகமா போயிட்டாங்க. ஸோ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாம ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ல போட்டு வச்சிருந்தாங்க. இதோட 16 நாள் கழிச்சு ஐடி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்க எந்த மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பேன் ஆகும்ன்றனாலதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரியலாம், வீடியோ செகண்ட்ஸ்லாம் கம்மியா தரலாம். பட் இருந்தாலும் நீங்க VPN கனெக்ட் பண்ணிட்டு கேம் ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ, சர்வர் பிஸிலேருந்து போயிடுச்சு ப்ரோன்னு நினைச்சீங்கன்னா அதர் சர்வர் போற மாதிரி கணக்குல சேரும். உங்க அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ல ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ VPN தவிர்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதர் சர்வரில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு இந்தியன் சர்வர் லாகின் பண்ணக்கூடாது. ஸோ அதர் சர்வர் ஐடி இருந்தது அப்படின்னா லாக் அவுட் அடிச்சு விட்ருங்க மொபைலை விட்டு. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை தாண்டி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் ஆனாலும் உங்களுக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹேக் யூஸ் பண்ணி விளாடாதீங்க, ஐடி பேன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.